ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஜாக்குவர் ஆட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ டாஸ்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் பேக்கேஜை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ண விரும்பினா நீங்கள் எப்படி கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் உங்கள் ஐடியா எப்படி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஆட் வாட்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் அந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து நிறைய கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரெஃபரில் எடுக்கிறீங்கன்னா நம்ம வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் லிங்க்கையுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ரெஃபரில் எடுக்க ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வாங்க கம்பெனிக்கு எப்படி நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேஷ் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜை அப்படியே நம்ம வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனியோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுக்குமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்குள்ளே போயிட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து யூபிஐ கிடையாது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் கரெக்டாக நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பேக்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 540 ரூபானா 540 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நம்பரை வந்து கரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஜாக்குவர் ஆட்ஸ் வேலெட்டில் போடணும். ஸோ இந்த நம்பரை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இதை வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கிராப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய நேமும் யூசர் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்சாக்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூபிஐ மூலியமாக தான் டிரான்சாக்ஷன் வந்து கம்பெனிக்கு பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து இதையே நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் நம்பர். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அந்த டிரான்சாக்ஷன் நம்பரை இங்கே வந்து கரெக்டாக போட்டுட்டு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து என்ன பேக்கேஜ் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை கொஞ்சம் கிராப் பண்ணி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆயிரும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகாது. ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம் உங்களோட வேலெட் பாஸ்வேர்டு. சரிங்களா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ஜாகுவார் ஆட்ஸில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வேலெட் பாஸ்வேர்டு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த வேலெட் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெண்டிங்னு இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 540 ரூபா பேக்கேஜ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3200 ரூபா பேக்கேஜ் போட்டிருந்தேன். சரிங்களா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா இந்த 540 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகணும். ஓகேங்களா, சக்ஸஸ் ஆனால் தான் நீங்கள் வந்து பிளானை வந்து பை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உடனே போய் ஆட்ஸ் பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பிளானை பை பண்ணணும். அது எப்படி பை பண்ணுறதுனா மறுபடியும் நம்ம வந்து மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஷாப் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜுக்கு கீழே ஆர்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஜாயின் பண்ணணும். நீங்கள் என்ன பேக்கேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜை நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, ஜாயின் பண்ணால் தான் உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷனே ஆகும். நீங்கள் சும்மா ரீசார்ஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இங்கே வந்து பிளானை வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கம்பெனிக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், டெலகிராம் குரூப்லாம் இருக்குது. நம்ம லாகின் பண்ணாலே இந்த மாதிரி பேஜ் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து கண்டிப்பாக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து மீட்டிங்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்லாம் நீங்கள் போயிட்டு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் போய் அட்டன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா.